வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். புதன்கிழமை மனிதவள மற்றும் மத்திய பொதுச் செயலாளர் கே. சேகர் பாபு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை துறையால் நிர்வகிக்கப்படும் கல்லூரிகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் அறியாமை மற்றும் தகவல் இல்லாத கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டினார். செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோயில் மேம்பாட்டிற்காக மக்கள் பணத்தை நன்கொடையாக அளித்து வரும் நிலையில் திமுக அரசு இந்த நிதியை கல்லூரிகளை கட்ட திருப்பிவிட்டதாக பழனிசாமி குற்றம் சாட்டினார். அரசு வளங்களை பயன்படுத்தி கல்லூரிகளை ஏன் கட்ட முடியாது என்று கேள்வி எழுப்பிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் அத்தகைய நிறுவனங்கள் அனைத்தும் அரசாங்க ஒதுக்கீட்டின் மூலம் மட்டுமே நிதியளிக்கப்பட்டன என்று கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த சேகர் பாபு, பழனிசாமியின் கருத்துக்கள் வரலாற்று முன்னேற்றங்கள் குறித்த புரிதல் மற்றும் அறிவின் பற்றாக்குறையை பிரதிபலிக்கின்றன என்றார். முந்தைய முதல்வர்களான எம். பக்தவச்சலம், கே. காமராஜ், எம். ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜே. ஜெயலலிதா ஆகியோர் ஏதார்.சி துறையின் கீழ் உள்ள கல்லூரிகளின் அடிப்படை உள்கட்டமைப்பு தேவைகளை ஆதரித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கல்வி நிறுவனங்களின் வரலாற்று மற்றும் நிர்வாக சூழலை புரிந்து கொள்ளாமல் பழனிசாமி அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சேகர் பாபு வலியுறுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவரின் கருத்துக்கள் அறியாமையில் வேரூன்றியுள்ளன என்றும் உண்மைகளுடன் ஒத்துப்போகவில்லை என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இதற்கிடையில் குளத்தூரில் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்கள் பழனிசாமியின் கருத்துக்களை கண்டித்து போராட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் அவரது கருத்துகள் மீதான பொதுமக்களின் அதிருப்தியை பிரதிபலித்தது மற்றும் கல்வி வளர்ச்சியில் கோயில் நிதியின் பங்கை சுற்றியுள்ள உணர்திறனை எடுத்துக் காட்டுகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.